கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அதிமுகவும் தாவேகாக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற இது விஷயம். நாங்க காங்கிரஸ் கட்சி, அது அவங்களுடைய உள்கட்சி விஷயம். சரியா? ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அப்ப நாங்க பேசுவோம். இப்ப வெறும் அவங்க போய் சேரறாங்க, அவங்க ரெண்டு பேர் கட்சி, அந்த ரெண்டு கட்சிக்குள்ள இருக்கிற இது விஷயம். நாங்க பேசுறது அதை பத்தி சரியா தூய சக்தி எந்த அடிப்படையில இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது? சொந்தமா சுயமா முடிவெடுத்து வேற கட்சிக்கு போறாங்க இல்லையா? எது குதிரை பேரம்? எது இல்ல, நீங்க சரியான கேள்வி கேட்கல. சரியான கேள்வி என்ன? நேத்து என்ன நடந்துச்சு? யார் அரெஸ்ட் பண்ணி, யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவர் பணம் கொடுத்து ஒரு தாவேகா எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுல ஒரு கேஸ் போதா இல்லையா? அது காசு கொடுத்து வாங்கிறது. அதுதான் குதிரை பேரம், அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங் அதாவது ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அதை கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், தவறு. அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்க எம்எல்ஏ சுயமா ராஜினாமா செஞ்சு வேற கட்சிக்கு போறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். தாவேகாவுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? தாவேகா அரசினுடைய செயல்பாடு இப்போ நீங்க அதாவது இந்த 50 நாள்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, நீங்க யார வேணா கேளுங்க. இப்ப வெளியில போய் இங்க யார சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? ஊழல் என்ற இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்ல அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி நம்ம தமிழ்நாட்டில், எவ்வளவு பெரிய புரட்சி, அதுவும் 50 நாள்ல. இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இன் 50 நாள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாக, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. இல்ல, தவறு. அதிகரிச்சிருக்கிறதுன்றது தவறு. என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அது நடந்துட்டு, இன்னும் கொஞ்சம் கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதிகமா ஆகல. டேட்டா நான் பாத்துருக்கேன். அதாவது 50 நாள் தானே. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. 50 நாள்ல லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, முதல்ல ஒரு பெரிய இது என்ன எடுத்திருக்காங்க? சிங்கப்பெண் என்ற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா? அது ஒவ்வொரு எவ்வளவு பெரிய மாநிலம், நம்ம அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த ஸ்கீமை இது பண்றதுக்கு டைம் ஆகுமா இல்லையா? எங்க 5 வருஷம் எவ்வளவு நடந்துச்சோ அதை நீங்க 50 நாள்ல ஒப்பிட்டு பாக்குறீங்களே, அது நியாயமா? அது சாத்தியமா? ஆனா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு கவனம் செலுத்தி இதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு சிங்கப்பெண் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. இதுல நிச்சயமா ஆட்சி கவனம் செலுத்துது. 5 ஆண்டுகள் நடந்ததா 50 நாட்கள் ஒப்பிட முடியாதுங்கிறீங்க. ஆனா நீங்க